அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார் கண்ணன். நம்முடைய சேனலை பொறுத்தவரை ட்ரீம் இந்தியா எஜுகேஷன் நம்முடைய சேனலை பொறுத்தவரை +2 முடித்த பிறகு பல்வேறு விதமான பயனுள்ள படிப்புகளை பற்றியும் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்பது பற்றியும் மாணவர்களுக்கு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறோம். எல்லோரும் கேட்கிறார்கள், 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு எதற்கு இந்த தகவல்களை எல்லாம் என்று. 6ஆம் வகுப்பு படிக்கிற போதே மேலோட்டமாக இந்த தகவலை தெரிந்து கொண்டால் அவர்கள் தங்களுடைய இலக்குகளை தீர்மானிப்பதற்கு சரியாக இருக்கும் என்பது நம்முடைய கருத்து. ஏனென்றால் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதை போல ஆரம்பத்திலே அந்த பிள்ளைகளுக்கு இந்த அறிவியலும் கணிதமும் எவ்வளவு முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுத்து 10ஆம் வகுப்பிற்கு பிறகு அறிவியலில் இருக்கக்கூடிய பல்வேறு உட்பிரிவுகளை இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல், குறிப்பாக விலங்கியல், தாவரவியல் இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவர்களை நாம் பக்குவப்படுத்துகிற பொழுது அவர்களுக்கான இலக்குகளை அவர்கள் திறமையாக முடிவு செய்து ஏற்படுத்தி கொண்டு அதற்காக அவர்கள் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் என்பதற்காக தொடர்ந்து நாம் அந்த 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை என்று அனைத்து விதமான மாணவர்களுக்கும் நாம் தொடர்ந்து அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அது அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியாக இருந்தாலும் சரி, அல்லது அரசு உதவி மற்றும் அரசு பள்ளி இல்லாமல் தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி, எந்த துறையை சார்ந்த பள்ளிகளாக இருந்தாலும், மத்திய அரசாங்கத்தினுடைய ஏகலைவா திட்டத்தின் மூலமாக இருக்கக்கூடிய பள்ளிகளாக இருந்தாலும், சைனிக் பள்ளிகளாக இருந்தாலும், இன்னும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளாக இருந்தாலும், அதாவது கல்வி சாலையில் படிக்கிற அத்தனை மாணவர்களுக்குமானது தான் நம்முடைய குழுவினுடைய தகவல்கள் அனைத்தும். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது +2 முடித்த பிறகு 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு உங்களுக்கான வாய்ப்புகள் என்ன என்று பார்க்கிற வகையில் இன்றைக்கு நாம் நர்சிங் துறையை, செவிலியர் துறையை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இந்த செவிலியர் துறை என்பது ஒரு சேவை அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய ஒரு சகிப்புத்தன்மையை கொண்ட ஒரு படிப்பு. இந்த படிப்பை பொறுத்தவரை 4 விதமான படிப்புகள் முக்கியமாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அந்த வகையில் ஏஎன்எம், ஜிஎன்எம், பிஎஸ்சி நர்சிங், எம்எஸ்சி நர்சிங், போஸ்ட் பேசிக், பிஎஸ்சி நர்சிங், மொத்தம் இந்த 5 விதமான படிப்புகள். அது இல்லாமல் பிஹெச்டி வரைக்கும் இருக்குது. இப்போது இந்த ஏஎன்எம், ஜிஎன்எம் அது சம்மந்தப்பட்ட படிப்புகளை முதல்ல நம்ம ஏஎன்எம்மை பற்றி பார்ப்போம். இது 1.5 வருட படிப்பு, ஒரு 6 மாத ட்ரைனிங், 1 வருஷம் படிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏஎன்எம் இது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகளில் படிக்கலாம், அப்படி இல்லைன்னா அரசு கல்லூரிகள்லையும் படிக்கலாம். இது 2 வகையான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஏஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கிராம செவிலியர்கள் இருக்காங்க இல்லையா, அங்கன்வாடி பணியாளர்கள் மாதிரி அந்த மருத்துவத்துறையிலையும் வீடு வீடாக போயிட்டு பிபி சுகர்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா மருந்து கொடுக்குறது, இல்லை நீங்கள் போய் டாக்டரை பாருங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரி கிராமப்புற செவிலியர்கள், அதாவது துணை சுகாதார நிலையங்கள் வேலை செய்யக்கூடிய செவிலியர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஏஎன்எம் நர்சிங் முடித்தவங்க. இந்த ஏஎன்எம் நர்சிங் 1.5 வருஷம் கோர்ஸு. பெண்களுக்கு, அதாவது நாம் +2 முடிச்சுட்டு குறுகிய காலத்தில் ஒரு வேலை வாய்ப்புக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த படிப்பை தைரியமாக தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎன்எம் நர்சிங், ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரின்னு சொல்லக்கூடிய 3 ஆண்டு படிப்பு. இது நீங்கள் +2 முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் 3 வருஷம் படிக்க வேண்டியது. இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நர்சிங் ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கலாம் 3 ஆண்டுகள். இதுவும் தனியார், ஏராளமான தனியார் துறைகள் இருக்கிறது. அதே மாதிரி தனியார் கல்வி நிலையங்கள் இருக்கிறது. அதே போல் அரசு கல்வி நிலையங்கள்லையும் நம்ம ஜிஎன்எம், ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி வழங்கிட்டு வரோம். இப்போது அரசு துறைகளில் அதிகமான வேலைவாய்ப்புகள் பெறக்கூடிய படிப்புகள் அப்படின்னு பார்த்தா 2 விதமான படிப்புகள் தான். ஒன்று ஏஎன்எம், இன்னொன்று ஜிஎன்எம். இது 2 தான் அரசு துறைகளில் நர்ஸாக போகும்போது அதிகமான வேலைவாய்ப்புகள் கொடுக்கக்கூடியது. இப்போ இதுக்கெல்லாம் கூட நீங்கள் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எழுதி தான் நீங்கள் எக்ஸாம் எழுதி தான் போகணும். மற்றபடி படித்து முடித்த உடனே தனியார் கல்லூரிகளில், தனியார் மருத்துவமனைகளில், தனியார் கிளினிக்குகளில் ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஒரு நாள் கூட நீங்கள் வீண் பண்ணாமல் அடுத்து படித்து முடித்த உடனே வேலைக்கு போகலாம். நர்சிங் துறையை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான துறை, பெண்கள் விரும்பி சேரக்கூடிய துறை, நல்ல ஊதியத்துடன் கௌரவமான நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய அற்புதமான துறை நர்சிங் துறை. அடுத்ததாக பிஎஸ்சி நர்சிங்கை பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் 4.5 ஆண்டுகள் படிப்பு, 4 ஆண்டு படிப்பு ப்ளஸ் ஒரு 6 மாத பயிற்சி அப்படின்னு சொல்லி 4.5 ஆண்டுகள் படிப்பு. முழுசாக பிஎஸ்சியில் நர்சிங்கை பற்றி ஸ்கூல் ஆஃப் நர்சிங் சொல்லுவாங்க, ஜென்ரல் நர்சிங்கை.
காலேஜ் ஆஃப் நர்சிங் சொல்லும்போது பிஎஸ்சி நர்சிங். இப்போ பிஎஸ்சி நர்சிங் அப்படின்றது வந்து ஒரு காலேஜ், ஒரு கல்லூரி படிப்பு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான அடிப்படை சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் நம்ம பிஎஸ்சி நர்சிங் வழங்கக்கூடிய கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மதுரை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சேலம், அதுக்கப்புறம் தேனி, அப்புறம் வந்து தஞ்சாவூர், அதுக்கப்புறம் வந்து நம்முடைய கடலூர். மொத்தம் 6 மருத்துவக் கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள் வந்து நம்முடைய 6 மருத்துவக் கல்லூரிகள். தஞ்சாவூர் கிடையாது, செங்கல்பட்டு. தஞ்சாவூர் இல்லை, செங்கல்பட்டு. மொத்தம் 6 மருத்துவக் கல்லூரிகளில் அரசாங்கத்தில் இந்த பிஎஸ்சி நர்சிங் கொடுக்குறாங்க. எல்லா இடங்கள்லையும் ஆண்டுக்கு 50 மாணவர்களை சேர்த்துக்கிறாங்க. இது வந்து பிஎஸ்சி நர்சிங்க்கு. ஆனால் இது நம்ம கடலூரில் மட்டும் 100 சீட் இருக்குது. மற்ற எல்லா இடங்கள்லையும், மற்ற 5 கல்லூரிகள்லையும் 50 சீட்டுகள் இருக்குது பிஎஸ்சி நர்சிங்க்கு. உயர்ந்த கட் ஆஃப் வச்சு 180 அண்டு 190 அந்த மாதிரி கட் ஆஃப் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் வந்து +2 கட் ஆஃப் வச்சுருந்தா தான் இந்த மாதிரி இடங்களில் சீட்டு கிடைக்கும். சில சமயங்களில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள், ஏற்ற இறக்கங்கள் வரலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி பேஸ்லேயோ இல்லை இடஒதுக்கீடு பேஸ்லேயோ சில கட் ஆஃப் மார்க்கள் வந்து மாறும், அவ்வளோதான். மற்றபடி நல்ல கட் ஆஃப் இருந்தால் மட்டும்தான் அரசு கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு கல்லூரியில் கவுன்சிலிங் இதில் வந்து 3000 ரூபாய் தான் வருஷத்துக்கு ஃபீஸ் கவர்மெண்ட் காலேஜில். அதுவே வந்து கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் போய் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டு, அதாவது மேனேஜ்மெண்ட்டு கிடையாது, செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டில் நீங்கள் போயிட்டு படிக்கிறீங்க கவுன்சிலிங் மூலிமா அப்படின்னா, உங்களுக்கு வருஷத்துக்கு 45,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க, டியூஷன் ஃபீஸ் மட்டும். இது ஒன்று. அடுத்தது வந்து நீங்கள் டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் சீட் போனீங்க அப்படின்னா மினிமம் 1,50,000 1 லட்சத்துக்கு மேலே தான். அதே மாதிரி டொனேஷன் இன்றைக்கி நிறைய கல்லூரிகளில் டொனேஷன் கேட்குறாங்க. அது நிகர்நிலை பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், சாதாரண பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டியூட்டாக சாதாரண இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் கூட அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டொனேஷன் கொடுத்து நம்ம சேர வேண்டிய சூழ்நிலைகள் கூட சில கல்லூரிகளில் இருக்குது. அது அந்தந்த கல்லூரிகளை பொறுத்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கிராமப்புற மாணவர்களுக்கு 2 ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஒன்று வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து கவர்மெண்ட் சீட் கிடைச்சா படிக்கலாம். 2வது வந்து கவுன்சிலிங் மூலிமா நீங்கள் தனியார் கல்லூரியை தேர்ந்தெடுக்கும்போது அந்த கல்லூரிகளை பற்றிய புரிந்துணர்வு இருக்கணும். அந்த கல்லூரிகளை பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் போய் அட்டன் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த கல்லூரி சிறந்த கல்லூரியாக உங்களுக்கு இருக்கான்றதை நீங்கள் பார்த்துக்கணும். அது வந்து 45,000 ரூபாய் தான் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ். இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங், அதாவது ஜென்ரல் நர்சிங் டிப்ளமோவில் முடிச்சுட்டு நான் மீண்டும் படிக்க போகிறேன், பிஎஸ்சி படிக்க போகிறேன்னா நீங்கள் டைரெக்டாக பிஎஸ்சி செகண்ட் இயரில் போய் ஜாயின் பண்ணலாம். அதுதான் வந்து போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் சொல்லிட்டு. அது வந்து மொத்தம் 3 வருஷம் தான். டிப்ளமோ 3 வருஷம் முடிச்சுட்டு நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்கில் வந்து டைரக்ட் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணி அது ஒரு 3 வருஷம் படிச்சிங்க அப்படின்னா அதுவும் வந்து நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சதுக்கு சமம் தான். அதுவும் நல்ல கல்லூரிகளில் கிடச்சுன்னா தாராளமாக படிக்கலாம். அதுக்கப்புறம் எம்எஸ்சி நர்சிங். எம்எஸ்சி 2 ஆண்டுகள். எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஹெச்டி. அது 2 டு அதாவது 3லேருந்து 6 ஆண்டுகள். அது உங்களுடைய திறமையை பொறுத்தது. அப்படி முடிச்சிங்க அப்படின்னா கல்லூரிகள், பேராசிரியர்கள் அந்த மாதிரி போகலாம். நல்ல எதிர்காலம் இருக்குது, நல்ல சம்பளம். வளைகுடா நாடுகளில் நம்முடைய நர்ஸுகளுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது. அந்த சகிப்புத்தன்மையோடு செயல்படக்கூடிய, பணிபுரியக்கூடிய நர்ஸுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய நர்ஸுங்க தான். இவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, நல்ல படிப்பு, நல்ல வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான எதிர்காலம் இருக்குது. எந்த வகையிலையும் குறைவில்லாத படிப்பு, சமூகத்திலையும் நல்ல அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய படிப்பு. கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி படிக்கலாம். தனியார் கல்லூரிகள் 231 தனியார் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. கவுன்சிலிங்கில் நீங்கள் அப்ளிகேஷன் போடுற அத்தனை பேருக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல முயற்சி பண்ணுங்கள், நல்லா படிங்க. தாராளமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.